பண்ணுறதுனே தெரியல, வாயடிச்சு போய் கிடக்கிறேன். Pyramid shaped mountain is sitting on the right will view the mountains now. We'll start with Mount Makalu. ஆனால் வேற லெவல் ஃபீல், வேற லெவல் விஷுவல் ட்ரீட். திருப்ப போகிறாங்க. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குங்க. அந்த பக்கம் மட்டும் பார்க்குறாங்களே, நம்ம பார்க்கலையா, அதனால தான் எக்ஸைட் பண்ணுறோம். மார்னிங் டே 2 காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஏர்போர்ட்டு பக்கத்துலேயே தான் நான் ரூம் எடுத்தேன். ஒரு 15 நிமிஷம் வாக்கு. ஸோ இந்த ட்ராவலில் வந்து நம்ம நடந்தே பண்ணிடலாம், அதுக்கு பே பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக பெட்டியே ரூமில் வச்சுட்டேன். நான் கிளம்பி நடந்து வந்துடுறதோ ரீச் ஆகிட்டேன். 6 மணிக்கு செக்இன். ஒன்ஸ் அது முடிச்சுட்டு எவரெஸ்ட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து பெட்டியை பிக் பண்ணி சின்னதாக ஒரு ஷாப்பிங்க்கு டைம் இருந்ததுன்னா 2-3 நிமிஷம் பார்த்து வச்சுருக்கேன். அதை வாங்கிட்டு திரும்ப ஃப்ளைட் டு யூகே. அது ஒரு பெரிய ஃப்ளைட்டு, கனெக்ஷன் 3 கனெக்ஷன். காசு கம்மியாக இருக்குன்ட்டு அப்படி எடுத்தேன். பார்ப்போம். டெல்லியில் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் இருக்க போகிறேன் வெயிட்டிங்லேயே. போர் அடிக்க போகுது. நெக்ஸ்ட் டைம் வந்தால் இதுதாங்க ட்ரை பண்ண போகிறேன், ஹெலிகாப்டர். இதே மவுண்ட் எவரெஸ்ட் ரைடு வந்து ஹெலிகாப்டர்லேயே இருக்குது, அதை ட்ரை பண்ணணும். ஸோ வந்துட்டேன், 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டேன். செக்இன் டைம் ஆன் டைம் தான் வந்திருக்கேன். எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் ஃபோனில் ஸ்பேஸ் இருக்காது, அதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. பார்ப்போம். மவுண்டன் கூப்பிட்டுட்டாங்க, போகிறோம், உள்ளே வந்துட்டோம். பயங்கர குருகலமாக இருக்குது. இது என்னென்னா சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே வந்து விண்டோ சீட்டு மட்டும்தான், நார்மல் சீட்டு கிடையாது. எல்லாருக்குமே விண்டோ சீட்டு மட்டும்தான். அதனால் நம்ம பார்த்தோன்னா பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. எத்தனை விண்டோ சீட்ஸ் இருக்கோ அத்தனை தான் அந்த டிக்கெட்ஸ். நல்ல ஒரு கான்செப்ட் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி இருக்க போகுது வாங்க பார்ப்போம். என் கேமரா வேறு இந்த கிளாஸ் உள்ளேருந்து வெளியே தெரியுமான்னு தெரில. என்ன கேப்சர் பண்ணணுமோ கேப்சர் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் வியூ. வெளியே கேமரா வழியாக, ஜன்னல் வழியாக தான் வியூ. பார்ப்போம். இப்போ ஃப்ளைட்டு அந்த பக்கமாக போகும்போது அந்த சைடு இருக்கவங்களுக்கு தெரியும், ஓகேவாங்களா. ஃப்ளைட் ரிட்டர்ன் வரும்போது தான் எங்களுக்கு இந்த சைடு இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கையில் கொடுத்துருக்க மவுண்டனை வச்சுட்டு அவங்க ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எது எந்த பீக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கனால அது எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. பட் இந்த சைடு மவுண்டன்ஸ் ரெண்டுமே சேம் தாங்க. பட் அந்த சைடு ஃபுல்லாக மவுண்டன்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்னோ பார்க்கலாம். இந்த சைடு மவுண்டன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த சைடு மவுண்டன்ஸ் தான் வந்து நம்ம நார்மல் எப்படி சொல்கிறது, மவுண்டன் டெரெயின் தான். பட் ஆனால் ஸ்னோஸ் கிடையாது மேலே. இதில் கிளியராக தெரியல. அந்த சைடு எல்லாருமே ஸ்னோ மவுண்டன்ஸ் பார்க்குறாங்க. இந்த சைட்லேயும் பெஜாராக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சுது அக்டோபர் டைமில் 2 சைட்லேயுமே ஸ்னோஸாக தான் இருக்கும்னு தோணுது. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குங்க. அந்த பக்கம் மட்டும் பார்க்குறாங்களே, நம்ம பார்க்கலையா, அதனால தான் எக்ஸைட் பண்ணுறோம். ஆனால் வேற லெவல் ஃபீல், வேற லெவல் விஷுவல் ட்ரீட். Sitting on the right will view the mountains now. We'll start with Mount Makalu. In the world, please have a look. Pyramid shaped mountain is
we are turning around, so the Okay, mountains those will be mountains on the you right hand were side. Mount Makalu. சொல்கிறதுனே தெரியல, வாயடிச்சு போய் கிடக்கிறேன். செம்ம அழகு தெரியுமா. அதாவது ஒரு கட்டத்துக்கு மேலே வீடியோ கீழே இறக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. அவ்வளோ அழகுங்க. இங்கேருந்து இப்படி தெரியுமான்னு தெரியல. செம்ம அப்படியே நிற்குதுங்க. எவ்வளோ தூரம் தெரியுமா. அப்படியே லைனாக பல எனக்கு தெரியல பல 1000 கிலோமீட்டர் இருக்குமா. அழகாக மேலே